வெல்கம் டு புகழாக்கம் சேனல். 9ஆம் வகுப்புலேருந்து தமிழ் பாடப்பகுதியிலேருந்து ஆல்ரெடி 2 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் உரைநடை பகுதி பார்க்க போகிறோம். அந்த 2 வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் செயல் பகுதிகளும் விரிவான பகுதிகளிலிருந்து சில இது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ உரைநடை பகுதியில் முதல் இயலில் திராவிட மொழி குடும்பம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கு மேற்பட்டது. அந்த மொழிகளை மொழி குடும்பங்களா பிரிச்சிருக்காங்க. அந்த மொழி குடும்பங்கள் எத்தனை அப்படின்னா 4 மொழி குடும்பங்கள். அது என்னென்ன அப்படின்னா இந்தோ ஆசிய மொழி, திராவிட மொழி, ஆஸ்திரோ ஆசிய மொழி, சீன திபெத்திய மொழி. இந்தோ ஆசியா, திராவிடா, ஆஸ்திரோ ஆசியா, சீன திபெத்திய மொழி என்று 4 மொழிகளை 4 மொழி குடும்பங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மொழி குடும்பங்கள்ல திராவிட மொழி குடும்பங்கள்ல மொத்தம் 28 மொழிகள் இருக்கு. திராவிட மொழி குடும்பங்கள்ல மொத்தம் எத்தனை மொழிகள் உள்ளது அப்படின்னா 28 மொழிகள். சமஸ்கிருத கிளை மொழிகள்லாம் என்னென்ன? தமிழ், தெலுங்கு, கன்னடம். தமிழ், தெலுங்கு, கன்னடம். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் அகத்திய லிங்கம் அவர்கள். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் அகத்திய லிங்கம். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் கூறியவர் குமரிலப்பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் கூறியவர் குமரிலப்பட்டர். இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இந்த தமிழ் என்ற சொல்லில் இருந்து திராவிடா என்று சொல் எப்படி மருவி வந்துச்சு, அதை பற்றி கூறியவர் ஹீராஸ் பாதிரியார் அவர்கள். தமிழ் என்ற சொல்லில் இருந்து திராவிடா என்று சொல்லாக எப்படி காலப்போக்கில் ஒவ்வொன்றா மருவி வந்தது என்று கூறியவர் ஹீராஸ் பாதிரியார் அவர்கள். அதுக்கு அடுத்ததாக வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது. வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று முதலில் கூறியவர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் கூறியிருக்காரு. தென்னிந்திய மொழிகள் என்று சில மொழிகளை கூறியிருக்காங்க. அந்த மொழிகள் என்னென்ன அப்படின்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இதை கூறியவர்கள் யார் அப்படின்னா பாப் ராஸ் அப்புறம் கிரீம் அப்படின்றவர்கள் தென்னிந்திய மொழிகள் இது இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாள மொழிகள் தான் தென்னிந்திய மொழிகள் என்று கூறியிருக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக தமிழியன் என்று அழைக்கப்படும் மொழிகள்லாம் என்னது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மொழிகள் மால்தோ, தோடா, கோண்டி என்ற 3 மொழிகளை தமிழியன் என்று அழைப்பாங்க என்று ஹோகன் அப்புறம் மார்க்ஸ் முல்லர் அவர்கள் கூறியிருக்காங்க. கூறியிருக்கிறாங்க. கால்டுவெல் அப்படின்றவர் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியிருக்காரு. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். கால்டுவெல் அப்படின்றவர் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. அந்த ஒப்பிலக்கணம் நூல்ல எதை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா திராவிட மொழி என்பது ஆரிய மொழியிலிருந்து வேறுபட்டவை என்றும், ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை என்றும், சமஸ்கிருத மொழிகளிலிருந்து செல்வாக்கை செலுத்துவது திராவிட மொழி என்று ஒப்பிலக்கணத்துல கால்டுவெல் அவர்கள் கூறியிருக்கிறார். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அடுத்ததாக மொழிகள் தென் திராவிட மொழி, திராவிட மொழிகள்ல தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி என்று சொல்லியிருக்காங்க. மொத்த திராவிட மொழிகள் 28. இந்த தென் திராவிட மொழிகள்ல என்னென்ன மொழிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், மலையாளம், கன்னடம். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கராகா, இருளா என்ற மொழிகளும். நடு திராவிட மொழிகள்ல தெலுங்கு, குயி, கூவி, கோண்டா, கொலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதாபா, கோண்டி, கோயோ என்ற மொழிகளும். வட திராவிட மொழிகள்ல குருக், மால்தோ, பிராகுயு அப்படின்ற 3 மொழிகளும் கூறியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததாக திராவிட மொழிகளிலும் ஜெர்மன் மொழிகளிலும் பெண்பால், ஆண்பால், பொதுப்பால் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. அது என்னென்னது அப்படின்னா கை விரல்கள்ல திராவிட மொழிகள்ல கை விரல்கள்ல பெண்பாலாகவும், கால் விரல்களை ஆண்பாலாகவும் கூறியிருக்காங்க. ஜெர்மன் மொழிகள்ல மூக்கு பெண்பால், வாய் ஆண்பால், கண் என்பது பொதுப்பாலாகவும் கூறியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததாக ஒவ்வொரு மொழிகளிலும் இலக்கியம், இலக்கணம், அந்த இலக்கியம் இலக்கணம் எப்பொழுது தோன்றியது, அது அப்போதுதான் தோன்றியது என்பதற்கான சான்று எது இதுல இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தமிழ் மொழி. தமிழ் மொழியில சங்க இலக்கியத்துல சங்க இலக்கியம் இது பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டிலிருந்து பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டுல இருந்தது. தொல்காப்பியம் என்பது 3ஆம் நூற்றாண்டுல இருந்தது என்று இதற்கான சான்று தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி என்ற இதுல இதற்கான சான்று இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கன்னடம் என்றதுல கவிராஜா மார்க்கம். இலக்கிய நூலும் கவிராஜா மார்க்கம்னா இலக்கண நூலும் கவிராஜா மார்க்கம் தான். இது 9ஆம் நூற்றாண்டுல 9ஆம் நூற்றாண்டுல இருக்கு. இதனுடைய சான்று இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் இருக்கு என்று சேவை சண்முகம் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அந்த இதுலதான் கன்னட மொழிகள்ல கவிராஜா மார்க்கம் என்பது இலக்கிய நூலாகவும் இருக்கு. அந்த இலக்கிய நூல்கள் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று சொல்லியிருக்கிறாரு. இதுலயும் தெலுங்கு என்ற மொழியிலையும்
இவர் சண்முகம் அவர்கள் தான் கூறியிருக்கிறாரு. பரதம் என்ற இலக்கியம் வந்து 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்றும் ஆந்திர பாஷா பூஷணம் என்பது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்றும் கூறியிருக்காங்க. இந்த கவிராஜா மார்க்கம் என்பது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அடுத்ததாக மலையாள மொழியில வந்துட்டு ராமசரிதம் அப்படின்ற இலக்கியம் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்றும் லீலா திலகம் என்பது 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்றும் இதற்கான சான்று வந்து மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி என்ற இதுல வந்து இதற்கான சான்றுகள் வந்து இருக்கு என்று வந்து கூறியிருக்கிறாங்க. வினைச்சொல் காலத்தை மட்டும் காட்டும் மொழி. வினைச்சொல் காலத்தை மட்டும் காட்டும் மொழி என்பது என்ன மொழி அப்படின்னா ஆங்கில மொழி. இது வந்து பாத்துக்கோங்க. வினைச்சொல் காலத்தை மட்டும் காட்டும் மொழி ஆங்கில மொழி. தமிழ் மொழி வந்துட்டு பணத்தாள்கள்ல நம்மளோட இந்தியாவை தவிர மற்ற நாடுகள்ல வந்துட்டு பணத்தாள்கள் வந்து எழுதியிருக்காங்க. அது எந்த நாடு அப்படின்னா மொரிஷியஸ், அப்புறம் இலங்கை. மொரிஷியஸ், இலங்கையில இருக்கக்கூடிய பணத்தாள்கள்ல தமிழ் மொழி வந்து இடம் பெற்றிருக்கு. தமிழை வந்து ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் என்னென்ன அப்படின்னா இலங்கை, சிங்கப்பூர். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். தமிழ் ஆட்சி மொழியாக கொண்ட நாடு. அடுத்ததாக வளரும் செல்வம். இதுல வந்துட்டு சில இங்கிலீஷ் ஆங்கிலத்துல கொடுத்து அதுக்கான தமிழ்ல வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் என்பது மென்பொருள். ப்ரௌசர் உளவி. கிராப் செதுக்கி. இந்த இதுல ப்ரௌசர் என்பது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சாஃப்ட்வேர் என்பது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இப்ப கர்சர் ஏவி அல்லது சுட்டி. சைபர் ஸ்பேஸ் என்பது இணைய வெளி. சைபர் ஸ்பேஸ் இணைய வெளி. சர்வர் வையக விரிவு வலை வழங்கி. ஃபோல்டர் என்பது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஃபோல்டர் உரை. லேப்டாப் மடிக்கணினி. பிளாக் போர்டு கரும்பலகை. பிளாக் போர்டு என்பது கரும்பலகை. இதற்கப்புறம் தமிழ் சொல் கொடுத்து அந்த தமிழ் சொல்லுக்கு என்ன அளவுகள் வந்து சில இது கொடுத்திருப்பாங்க. அது என்னென்ன ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முந்திரி. முந்திரி என்பது 1/320 எண்ணளவு. அரைக்காணி முந்திரி என்பது 3/320. முந்திரி என்பது 1/320. அரைக்காணி முந்திரி என்பது 3/320. அரைக்காணி என்பது 1/60. காணி என்பது 1/80. அரைக்காணி என்பது 1/160 அல்ல பாதி காணி. அதுல பாதி அரைமா. அதுலயும் பாதி ஒருமா. அதுல பாதி அரைமா, அதுலயும் பாதி ஒருமா. கால் வீசம் என்பது 1/64. இந்த 1/64 பாதி அரை வீசம். முக்கால் வீசம் என்பது 3/64. 3/64. அப்புறம் மாகாணி வீசம் என்பது 1/16. முக்காணி இது என்னது அரை வீசம்ல பாதிதான் என்னது மாகாணி வீசம். இருமா என்பது 1/10. அரைக்கால் 1/8. மூன்றுமா என்பது 3/20. மூன்று வீசம் 3/16. நாலுமா என்பது 1/15. ஆங்கில சொல்லான நேவி என்ற சொல் வந்து எதுல இருந்து வந்தது அப்படின்னா தமிழ் சொல்லான நாவா என்ற சொல்லில் இருந்து வந்ததுதான் நேவி என்ற சொல். உலகின் தொன்மையான மொழி செவ்வியல் மொழிகளில் ஒன்று என்னது கிரேக்க மொழி. கிரேக்க மொழிகள்ல சில சொல்களும் தமிழ் சொல்கள்ல சில சொல்களும் வந்துட்டு ஒத்துப்போகும். அதுக்கு வந்து பொருள் வந்து ஒன்றுதான். அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா எருதிறன் என்பது எரிதிரை. எரிதிரை. கலாயிக்கோ என்பது கலன். நீரியோஸ் நீரியா என்பது நீர். நாயோ என்பது நாவை. நாவாய் என்ற சொல்லுக்கு கிரேக்க சொல்ல வந்துட்டு நாயு, ஆங்கில சொல்ல வந்துட்டு நேவி. தோனிஸ் தோனி. கிரேக்க மொழிகள்ல இலியாத் காப்பிய நூல் என்ற ஒன்று நூல் இருக்கு. கிரேக்க மொழிகள்ல இலியாத் காப்பிய நூல். இந்த காப்பிய நூல் வந்துட்டு 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதனுடைய ஆசிரியர் பாயி யோனா. இதுல வந்து எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அப்போலோ கடவுளை பற்றி பாடியிருப்பாங்க. அந்த பாடல் தான் என்னது பா என்று கூறியிருப்பாங்க. பா வகைகள்ல ஒன்றுதான் வெண்பா. அந்த வெண்பாவுடைய ஓசை என்பது செப்பல் ஓசை. கிரேக்க மொழிகள்ல அந்த வெண்பா பாடல்கள்ல தான் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சப்போ என்று சொல்லுவாங்க. கிரேக்க மொழிகள்ல வெண்பா பாடல்களை சப்போ என்று சொல்லுவாங்க. இந்த வெண்பா பாடல்களை ஆங்கில மொழிகள்ல சேப்பியோ ஸ்டென்சா அப்படின்னு சொல்லுவாங்க. சேப்பியோ ஸ்டென்சா அப்படின்னு ஆங்கில மொழிகள்ல சொல்லுவாங்க. கிரேக்க மொழிகள்ல சப்போ என்று சொல்லுவாங்க. துன்ப சுவையுடைய பாடல்கள்ல தமிழ்ல வந்துட்டு இழிவாரால் என்றும் கிரேக்க மொழிகள்ல இலிக்கியா என்றும் சொல்லுவாங்க. துன்ப சுவையுடைய பாடல்களை தமிழ்ல வந்து இழிவரல், கிரேக்க மொழிகள்ல இலிக்கியா என்று சொல்லுவாங்க. 10 வரையும் நம்பர் கொடுத்து இந்த 10 நம்பருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு தமிழ் சொல் வந்து இடம்பெற்றிருக்கும். அந்த தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் எழுத்து வந்து இடம்பெற்றிருக்கும். அந்த தமிழ் எழுத்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்து பார்த்துக்கோம். உயிர் எழுத்துல குரில் எழுத்துக்கள் வந்து 3 வந்து இடம்பெற்றிருக்கு. அந்த குரில் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஆல வந்துட்டு 8ஆம் நம்பர்ல ஆவும், 7ஆம் நம்பர்ல ஏவும், 2ஆம் நம்பர்ல உ. 2, 7, 8 உ, ஏ, ஆ என்ற உயிரெழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. அதுக்கு அடுத்ததாக மெய் எழுத்துக்கள். கால 1வது எழுத்துல கா என்றும், 3வதுல ங, 4வதுல சா, 5ல ரு, 6ல கு, 9ல கை,
பா என்பதுல கா என்றும் அப்புறம் இந்த சிம்பிள் வந்து இடம்பெற்றிருக்கு. அந்த எழுத்துக்கள்ல பாத்துக்கோங்க. இதுல இருந்து ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எழுத்துக்கள் கொடுத்து அந்த எழுத்துக்களுக்கான இது எண்கள் கொடுத்து அந்த எண்களுக்கான எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. அடுத்ததாக நீரின்றி அமையாத உலகு. நீரின்றி அமையாத உலகுல ஃபர்ஸ்ட் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன். சர் ஆர்தர் காட்டன் என்பவர் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை. இவர் வந்து 1829 காவிரி பாசன பகுதியில பொறுப்பாளராக இருந்தாரு. அந்த பதவியை வந்து ஆங்கில அரசு தான் இவருக்கு வந்து நிர்ணயம் செஞ்சது. இவர் வந்து கல்லணையை வந்து கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்பட்டவர் வந்து சர் ஆர்தர் காட்டன் என்பவர். கல்லணை உத்தியை பயன்படுத்தி 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே வந்து தௌலீஸ்வரம் என்ற அணையை வந்து கட்டியவர் சர் ஆர்தர் காட்டன் என்பவர். முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்குவிக். முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்குவிக். தௌலீஸ்வரம் அணையை கட்டியவர் சர் ஆர்தர் காட்டன். இது எங்க கட்டினாரு? கோதாவரி ஆற்றின் குறுக்கே வந்து கட்டியிருக்காரு. இந்த சர் ஆர்தர் காட்டன் என்பவர் தான் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். குமிழித்தூம்பு. குமிழித்தூம்பு என்பது வந்துட்டு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, அணைகள்ல நீர் எப்பொழுது நிரம்புதோ அந்த நீரை வந்து வெளியேற்றுவதற்காக கீழே வந்து ஒரு கருவி பொருத்தப்பட்டிருக்கும். அதுதான் குமிழித்தூம்பு. அந்த குமிழித்தூம்புல 2 துளைகள் வந்து இருக்கும். அந்த 2 துளைகள்ல ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற துளைகள் மூலமா நீர் வந்து வெளியேறும். கீழே இருக்கிற துளைகள் மூலமா சேற்றுடன் நீர் வந்து வெளியேறும். இந்த சேற்றுடன் வந்து வெளியேறனால அங்க வந்து தூர் வார வேண்டியதற்கு அவசியம் இருக்காது என்று கூறியிருப்பாங்க. மழை வந்து உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை 1000 பெருகுகிறது. மழை வந்து உழவுக்கு உதவுகிறது. அங்க வந்து வயல்களில் விதைத்த விதைகள் 1000 பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார் அவர்கள். மாங்குடி மருதனார் அவர்கள். நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் நீருக்கு முதலிடம். நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் நீருக்கு முதலிடம் தந்தவர் திருவள்ளுவர் அவர்கள். திருவள்ளுவர் அவர்கள். நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை என்று கூறியவர் பரமசிவன். பரமசிவன் அவர்கள் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை என்று கூறுகிறார். இது ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தெய்வ சிலைகளை வந்து குளிர்க்க வைப்பது வந்து நீர் தான். தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பது நீர் என்று எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருமஞ்சனம் ஆடல் என்ற நூல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வையின் வாக்கு என்பது சனி நீராடு. அவ்வையின் வாக்கு சனி நீராடு. இது வந்து பொறுத்துக்க மாதிரி கேட்கலாம். அவ்வையின் வாக்கு சனி நீராடு. அடுத்து சில நீர்நிலைகள் கொடுத்திருக்காங்க. அந்த நீர்நிலைகள்லாம் என்னென்னது எப்படிப்பட்டது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் களி. கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண் என்பதை வந்து எப்படி அழைப்போம்னா களி என்று அழைப்போம். மலைமுகுட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது. மலைமுகுட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது என்பது அருவி. கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு ஆழிக்கிணறு என்று அழைப்போம். இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு ஆறு. பல வகைக்கும் பயன்படுத்தப்படும் நீர் தேக்கங்கள் என்பது இளஞ்சி. பல வகைக்கும் பயன்படுத்தப்படும் நீர் தேக்கம் இளஞ்சி. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு உரைக்கிணறு. மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலை வந்து ஊருணி என்று அழைப்போம். அடியிலிருந்து நீர் ஊறுவது ஊற்று. வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் என்பது ஏரி. சரளை நிலத்தில் தோண்டி செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு கட்டுக்கிணறு. அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு கடல். பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் கண்மாய். இது வந்து காலப்போக்கில் கம்மாய் என்று வந்துச்சு. அது வந்து வட்டார வழக்குல ஒவ்வொரு வட்டார வழக்குல அது வந்து கம்மாய் என்று சொல்லப்பட்டது. கண்மாய் என்பது. சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை என்பது குண்டம். குளிப்பதற்கேற்ற சிறுகுளம் குண்டு. அடிநிலத்து நீர் நீளமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று குமிழி ஊற்று. உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை என்பது கூவல் என்று அழைக்கப்படும். அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு கேணி. இது வந்து கேணி என்று சொல்லிக் கொடுத்து அதற்கான பொருள் கேட்டிருக்காங்க. கிணறு. நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர்குளம். கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு பூட்டை கிணறு. இது கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. சோ இதுல இந்த கிணறுல வந்து ஏதாவது ஒண்ணு கொடுத்து கிணறு கேட்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஏறு தழுவுதல் என்பது முல்லை நில ஆயர்கள் வந்துட்டுதான் ஏறு வந்து முல்லை நிலத்துலதான் பயன்படும். ஏறு தழுவுதல் என்பது இந்த வந்து சங்க இலக்கிய நூலான களி தொகையில வந்துட்டு இந்த ஏறு தழுவுதல் என்ற இது வந்து இடம்பெற்றிருக்கு. சங்க இலக்கிய நூல்கள்ல களி தொகையில ஏறு தழுவுதல் என்பதும் காப்பிய இலக்கியமான சிலப்பதிகாரத்துல இலக்கண நூல்களான புறப்பொருள் வெண்பா மலை
மாலையிலேயும் சிற்றிலக்கியங்கள்ல பள்ளியில வந்துட்டு இந்த ஏறு தழுவுதல் பற்றி கூறியிருக்காங்க. ஏறு தழுவுதல் பற்றி எந்தெந்த நூல்கள் வந்து கூறியிருக்கிறாங்க அப்படின்னா, சங்க இலக்கிய நூல்கள்ல வந்து கலித்தொகையிலும், காப்பிய இலக்கியத்துல சிலப்பதிகாரத்திலையும், இலக்கண நூல்கள்ல புறப்பொருள் வெண்பா மாலையிலும், சிற்றிலக்கியங்கள பள்ளி என்ற நூல்களை வந்து கூறியிருக்கிறாங்க. இந்த ஏறு தழுவுதலுக்கு வேறு வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா, மாடு பிடித்தல், மாடு அணைத்தல், மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சி விரட்டு, வேலி மஞ்சி விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், ஜல்லிக்கட்டு. மாடு பிடித்தல், மாடு அணைத்தல், மாடு விடுதல், மஞ்சி விரட்டு, வேலி மஞ்சி விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு. எருது கட்டி அப்படின்னா மாடு தழுவுதல் என்று அர்த்தம். எருது கட்டி அப்படின்றது மாடு தழுவுதல். இந்த எருது கட்டி என்ற சொல் வந்து கண்ணுடையாமன் பள்ளி என்ற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. எருது கட்டி என்பது கண்ணுடையாமன் பள்ளி என்ற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஏறு தழுவுதல் என்றது பள்ளி என்ற சிற்றிலக்கியங்கள்ல இடம்பெற்றிருக்கு. எருது பொருதார் கல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து சேலம் மாவட்டத்துல ஒரு கல் கிடைச்சிருக்கு. அது வந்து சேலம் மாவட்டத்தில இருந்து எருது விளையாடி மரணம் உற்றவன் பெயரால் எடுக்கப்படும் கல் தான் எருது பெருதார் கல் என்று சொல்லுவோம். அது வந்து சேலம் மாவட்டத்துல கிடைச்சிருக்கு. நீலகிரியில இருக்கிற கோத்தாகிரி அருகில வந்துட்டு கருக்கையூரில் என்ற இடத்துல வந்துட்டு ஒரு கல் கிடைச்சிருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து எது பற்றி இருக்கும் அப்படின்னா, 3 எருதுகளை வந்து பலர் கூடி விரட்டுவது போன்ற கல் வந்து அங்க வந்து கிடைச்சிருக்கு. அந்த கல்ல சிற்பங்கள் மாதிரி இருக்கும். மதுரை மாவட்டத்துல உசிலம்பட்டியில கல்லூத்து மேட்டுப்பட்டியில வந்துட்டு திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்குவது போன்ற ஒரு இது கிடைச்சிருக்கு. அப்புறம் தேனியில மயிலாடும்ல பாறை அருகே இருக்கிற சித்திரக்கல் புடவுல திமிழுடன் கூடிய காளை ஓவியம் வந்து அங்க வந்து கிடைச்சிருக்கு. இந்த 3 ஆய்வின் மூலமா வந்துட்டு ஒவ்வொன்றும் வந்துட்டு எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. சேலம் மாவட்டத்துல எருது முட்டி ஒருவர் மரணம் முற்றிருப்பாரு. அது வந்து எருது பெருதற்கல் என்று நம்ம வந்து அழைப்போம். 3 எருதுகளை வந்து பலர் கூடி விரட்டுவதாக நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற கோத்தாகிரி என்ற என்ற இடத்துல இருக்கிற கரிகையூர்ல வந்து கிடைச்சிச்சு. திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்குவது போல மதுரை மாவட்டத்துல உசிலம்பட்டியில இருக்கக்கூடிய கல்லூத்து மேட்டுப்பட்டியில வந்து கிடைச்சிருக்கு. திமிழுடன் கூடிய காளை ஓவியம் வந்துட்டு தேனியில இருக்கக்கூடிய மயிலாடும் என்ற இடத்துல இருக்கிற பாறை அருகே வந்து சித்திரக்கல் புடவு என்ற கல் வந்து கிடைச்சிருக்கு. சிந்துவெளி நாகரிக மாடு தழுவும் கல்முத்திரை. சிந்துவெளி நாகரிகத்துல மாடு தழுவும் கல்முத்திரை வந்து ஒன்று. தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதல் என்று கூறியவர் ஐராவதம் மகாதேவன். சிந்துவெளி நாகரிகத்துல மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமாக ஏறு தழுவுதல் தொல்லியல் அடையாளமாக இருக்குது அப்படின்னு கூறியவர் ஐராவதம் மகாதேவன். இதுக்கு அடுத்ததாக அகழாய்வுகள் பத்தி பார்க்கிறோம். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டிமன்றம் வந்து எந்தெந்த நூல்கள்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கிறோம். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டிமன்றம் என்று சிலப்பதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு. பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்பது மணிமேகலை என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. பட்டி மண்டபம் எற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே அப்படின்றது திருவாசகம் என்ற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. கம்பராமாயணத்துல பன்னாரும் கலைதேறி பட்டிமன்றம் என்று கம்பராமாயணத்துல உள்ள பட்டின மண்டபம் என்ற இடத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. அகழாய்வு என்பது பட்டிமன்றம் பேசுவது மூலமாக அந்த இது பாடம் வந்து இடம்பெற்றிருக்கும். அந்த படத்துல பட்டிமன்றம் என்ற சொல் வந்துட்டு எந்தெந்த நூல்கள்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சிலப்பதிகாரத்துல மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கெடுத்த பட்டிமன்றம் என்றும், மணிமேகலை என்ற நூல்ல பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்றும், திருவாசகம் என்ற நூலில் பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்றும், கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய பட்டி மண்டபம் என்ற பகுதியில பன்னாரும் கலைதேறி பட்டி மண்டபம் என்றும் இடம்பெற்றிருக்கும். நாம் கண்டுபிடிக்க வேண்டியவை எவ்வளவோ இருக்கின்றன, அறிவை விரிவிசை என்று கூறியவர் பாவேந்தர் அவர்கள். அறிவை விரிவிசை என்று கூறியவர் பாவேந்தர் அவர்கள். அடுத்ததாக சில இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல என்னென்ன பொருள்கள் வந்து கிடைச்சது அப்படின்றத பத்தி பார்ப்போம். பல்லவரம் என்ற இடத்துல வந்துட்டு கற்கருவிகள் வந்து கிடைச்சிச்சு. அது எப்பொழுது அப்படின்னா 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ் பூட் என்பவர் வந்துட்டு அகழ்வாராய்ச்சி செஞ்சாரு பல்லவரம் என்ற இடத்துல. அங்கு கற்கருவிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்ததாக கோவையில வந்து பழங்காசுகளும் அரிக்கமேடுகள் ஆய்வு செய்யும் பொழுது வணிக தொடர்பு வந்து கண்டுபிடிச்சாங்க. யாருக்குரிய வணிக தொடர்பு அப்படின்னா தமிழர்களுக்கும் ரோமனியர்களுக்கும் இருக்கக்கூடிய வணிக தொடர்பு கண்டுபிடிச்சாங்க. ஆதிச்சநல்லூர் என்ற பகுதிகளில் முதுமக்கள் தாலி என்ற பொருள் வந்து கிடைச்சது. எப்பொழுது 1914. இதெல்லாம் வந்து பொறுத்த மாதிரி கொடுத்து கேட்கலாம். பல்லவரம்ல கற்கருவிகள், கோவையில பழங்காசு என்பது, அரிக்கமேடுல வணிக தொடர்பு, ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாலி. இது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அரிக்கமேடுல வணிக தொடர்பு பத்தி கண்டுபிடிச்சாங்க.
மதுரை கீழடியில 2300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழருடைய நாகரிகங்களும் அங்க இருக்கக்கூடிய கட்டுமான பொருட்களும் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மிச்ச பொருட்கள் கொஞ்சம் நிறைய பொருட்கள் கிடைச்சது. அந்த பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மதுரை கீழடியில. இதுக்கப்புறம் இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும் என்ற உரைநடையில இருந்து பார்க்க போறோம். நிறைய இயந்திரங்கள் செயலிகள் பற்றி பார்க்க போறோம் இதுல. ஃபர்ஸ்ட் வந்து ஒளிப்படி இயந்திரம். ஒளிப்படியும் இயந்திரத்தை வந்து எப்படி சொல்லலாம், போட்டோ காப்பியர் என்று சொல்லுவோம். போட்டோ காப்பியர் என்பது ஒளிப்படி இயந்திரம். இதை வந்து நியூயார்க் நகரை சேர்ந்த சிஸ்டர் கால்சன் என்பவர் வந்துட்டு 1938ஆம் ஆண்டு ஒளிப்படி இயந்திரத்தை வந்து கண்டுபிடிச்சாரு. யாரு? நியூயார்க் நகரத்தை சேர்ந்த சிஸ்டர் கால்சன் என்பவர் வந்துட்டு 1938ஆம் ஆண்டு ஒளிப்படி இயந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்து எங்கு பணிபுரிந்திருக்காரு அப்படின்னா, காப்புரிமை சட்ட வல்லுநராகவும் ஆய்வாளராகவும் வந்துட்டு இவர் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. கிரேக்க மொழிகள் வந்துட்டு சிரோகிராபி என்று அழைக்கப்படுவது என்ன? உலர் எழுத்து முறையை சிரோகிராபி என்று கிரேக்க மொழிகள் வந்துட்டு அழைப்பாங்க. முதல் ஜெராக்ஸ் இயந்திரம் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா 1959. ஜெராக்ஸ் இயந்திரம் கண்டுபிடிப்பதற்கு அடித்தளமாக இருந்ததுதான் ஒளிப்படி இயந்திரம். 1959 முதல் ஜெராக்ஸ் இயந்திரம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக ஃபேக்ஸ் தொலைநகல் இயந்திரம். இந்த தொலைநகல் இயந்திரம் வந்து கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி 2 கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து இரண்டையும் சேர்த்து வைத்துதான் தொலைநகல் இயந்திரத்தை சேவை வந்து தொடங்கினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதை வந்து 1846 ஸ்காட்லாந்தை சேர்ந்த அலெக்சாண்டர் பெயின் என்பவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. தொலைநகல் கருவியை வந்து இத்தாலி நகரை சேர்ந்த ஜியோவானி காசிலி என்பவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த தொலைநகல் கருவிக்கு பாண்டெலி கிராஃப் என்ற பெயரை வந்து வைத்திருக்காங்க. இந்த இரண்டையும் சேர்த்து வச்சுதான் வந்துட்டு தொலைநகல் சேவையை வந்து பாரிஸ்ல லியான் என்ற இடத்துல 1865ஆம் ஆண்டு தொலைநகல் சேவையை வந்து தொடங்கியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக கணினி மூலம் வந்துட்டு தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹாங் மாக்னாஸ்கி என்பவர் வந்து 1985 கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு வந்து காமா ஃபேக்ஸ் என்று பெயர் வச்சிருக்காரு. அடுத்ததாக ஏடிஎம் பத்தி பார்க்கிறோம். தானியங்கி பண இயந்திரம். இந்த தானியங்கி பணம் இயந்திரம் வந்து முதலாக ஏடிஎம் என்பதை வந்து பயன்படுத்திய வங்கி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்லைஸ் வங்கி. இது வந்து லண்டன்ல இருக்கு. பார்க்லைஸ் வங்கி லண்டன்ல இருக்கு. 1967 ஜூன் 27 வந்துட்டு இந்த இயந்திரம் வந்துட்டு நிறுவப்பட்டுச்சு. இந்த ஏடிஎம் என்பது மிஷினை வந்து நிறுவனாங்க. யார் உதவியோட நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜான் ஷெப்பர்ட் பாரன் என்பவர் உதவியோட நிறுவனாங்க. இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து எப்படி அந்த ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இங்கிலாந்துல இருக்கிற சாக்லேட் மிஷின் ஒண்ணு வந்து பார்த்தாரு. அந்த சாக்லேட் மிஷினை பார்த்து சாக்லேட் வர்ற இடத்துல பணம் வரணும் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ஏடிஎம் மிஷின். கடவு சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றவர் யார் அப்படின்னா, ஆர்ச்சின் ஆஸ்பில்ட் என்பவர் 1962 காப்புரிமை பெற்றிருக்காரு. ஸ்வைப்பிங் மிஷின், அட்டை தேய்ப்பு இயந்திரம். இந்த ஸ்வைப்பிங் மிஷினுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா, கட்டணம் செலுத்தும் முறை விற்பனை கருவி. பயோமெட்ரிக் சிஸ்டம், பயோமெட்ரிக் டிவைஸ் தமிழ்ல ஆளறி சோதனை கருவி என்று சொல்லும். பயோமெட்ரிக் டிவைஸ் ஆளறி சோதனை கருவி. இது எதுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, நிறுவனங்கள்ல வருகை பதிவேட்டுக்காக பயன்படுத்தப்பட்டது. ஒரு நபர் எப்பொழுது உள்ளே வருகின்றார், எப்பொழுது வெளியே செல்கின்றார் என்பதை இது பதிவு செய்வதற்காக பயன்படுத்த கருவி தான் பயோமெட்ரிக் டிவைஸ். இதை தமிழில் ஆளறி சோதனை கருவி என்று சொல்லுவோம். அடுத்ததாக இணையவழி வந்து 1979 மைக்கேல் ஆல்ட்ரிச் என்பவர் வந்து கண்டுபிடிச்சாரு. இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இணையவழி மளிகை கடை. முதல் இணையவழி மளிகை கடை என்பது 1989 அமெரிக்கால தொடங்கப்பட்டது. 1989 அமெரிக்கால முதல் இணையவழி மளிகை கடை என்பது தொடங்கப்பட்டது. பொது மக்களுக்கு இணைய வணிகம் வந்து எப்பொழுது வந்துச்சு அப்படின்னா 1991ஆம் ஆண்டு வந்து வந்துச்சு. இணையவழியில முக்கியமா சொல்லக்கூடிய சர்வர்ல www என்பதை வந்து யார் வந்து கண்டுபிடித்தார் அப்படின்னா 1990 டிம் பெர்னர்ஸ்-லீ என்பவர் கண்டுபிடிச்சிருக்காரு. டிம் பெர்னர்ஸ்-லீ என்பவர் 1990 இணையத்துல முக்கியமாக சொல்லக்கூடிய www என்பதை கண்டுபிடித்திருக்கிறார். இதுக்கு அடுத்ததாக ஐஆர்சிடிசில முதல்ல 2002ஆம் ஆண்டு தான் கொண்டு வரப்பட்டது இந்தியால. அப்பொழுது ஒரு நாளைக்கு வந்து சராசரியாக 29 பேர் தான் பயணச்சீட்டு முன்பதிவு செஞ்சாங்க. இதுக்கு அடுத்ததாக விண்ணையும் சாடுவோம் என்ற உரைநடையிலிருந்து ஃபர்ஸ்ட் சிவன் அவர்களை வந்து பார்க்க போறோம். இவர் வந்து இஸ்ரோவின் 9வது தலைவர், இஸ்ரோவின் முதல் தமிழர். இஸ்ரோ தலைவர்ல முதல் தமிழர் சிவன் அவர்கள். இவர் நாகர்கோவில்ல இருக்கிற சரகல் விளை என்ற ஊரை சேர்ந்தவர். இவருடைய பள்ளி படிப்பை வந்து வள்ளங்குமார விளை என்ற ஊர்ல வந்து படிச்சாரு. இதற்கப்புறம் பள்ளி படிப்பை முடித்ததுக்கு அப்புறம் வானூர்தி பொறியியல் என்பது MIT படிச்சிருக்காரு. படிச்சு முடிச்சுட்டு விக்ரம் சாராபாய் என்ற நிறுவனத்துல பொறியாளரா சேர்ந்திருக்காரு. அங்க இருக்கிறதுலே இவருடைய சிறந்த பணி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இவர் பணியாற்றுதலே சிறந்த
இது என்னது அப்படி பார்த்தா சித்தாரா செயலி என்ற ஒன்றை வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. சித்தாரா செயலி என்பதை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த சித்தாரா செயலி மூலம் ஏவுகணை வந்து அனுப்பும் போதுல எந்த திசையில ஏவுகணை போகும், எந்த கோணத்துல போகும், எந்த நேரத்துல, எந்த இடத்திற்கு எவ்வளவு அழுத்தத்துல போகும் அப்படின்றத சித்தார செயலி மூலம் வந்துட்டு நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த சித்தார செயலியை வந்துட்டு உருவாக்கியவர் சிவன் அவர்கள். நிலவின் புறவெளியை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட ஏவுகணை தான் சந்திராயன் 1. அந்த நிலவுல ஆராய்ச்சி செய்வதற்காக பயண ஊர்தி ஒன்று இறக்குவதற்காக அனுப்பப்பட்ட ஏவுகணை தான் சந்திராயன் 2 என்பது. டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள் இஸ்ரோ அமைவதற்காக பல முயற்சிகளை செஞ்சவர் தான் டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள். இவருடைய பெயர்ல திருவனந்தபுரத்துல விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் வந்து அமைக்கப்பட்டது. செயற்கைக்கோள்கள் வந்து முந்தி காலத்துல வந்துட்டு இராணுவத்துல தான் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டது. இந்த செயற்கைக்கோளை வந்துட்டு மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என சிந்தித்தவர் டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள். இவரை வந்து இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள். முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டா என்ற செயற்கைக்கோளை ஏவுவதற்கு காரணமாக இருந்தவரும் டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள். செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவியவரும் டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள். அப்துல் கலாம் அவர்கள் ராமேஸ்வரம் என்ற ஊரை சேர்ந்தவர். இவரை இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுபவர் அப்துல் கலாம் அவர்கள். இந்தியாவில் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிக்கிட்டே அறிவியல் ஆய்வாளராகவும் இருந்தாரு. இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வந்து பெற்றவர் அப்துல் கலாம் அவர்கள். வளர்மதி அவர்கள் அரியலூரை சேர்ந்தவர். இவர் தமிழ்நாட்டுல அப்துல் கலாம் என்ற விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். எப்பொழுது 2015ஆம் ஆண்டு பெற்றார். 2012ஆம் ஆண்டு உள்நாட்டிலே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோளின் திட்டத்தின் இயக்குனராக இருந்திருக்கிறாரு. இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குனராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர். இஸ்ரோவில இருக்கக்கூடிய திட்ட இயக்குனராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர் வளர்மதி அவர்கள். அருணன் சுப்பையா திருநெல்வேலியில ஏர்வாடி கோதைசேரி என்ற பகுதியை சேர்ந்தவர். 1984ல திருவனந்தபுரத்துல இருக்கிற விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்துல பணியில சேர்ந்தாரு. 2013ஆம் ஆண்டு மங்கள்யான் செயற்கைக்கோளை வந்து உருவாக்கி இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகளின் திட்டத்தின் திட்ட இயக்குனராக இருந்திருக்காரு. மயில்சாமி அண்ணாதுரை வந்து இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். இவர் கோவை மாவட்டத்துல பொள்ளாச்சியில கோதவாடி என்ற ஊரை சேர்ந்தவர். 1982ல இந்திய விண்வெளி ஆய்வு மையத்துல பணியில வந்து சேர்ந்தாரு. நிலவுக்கு முதலில் அனுப்பிய சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குனராக இருந்தவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். இவர் சர்.சி.வி. ராமன் நினைவு அறிவியல் விருதை வென்று பெற்றிருக்கிறார். இவர் வந்து ஒரு நூலை வந்து எழுதியிருக்கிறார். அந்த நூலின் பெயர் கையறுகை நிலா என்ற நூலை எழுதியிருக்கிறார். இந்த நூலில் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய அறிவியல் அனுபவங்களை பற்றி இருக்கும். இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய அறிவியல் அனுபவங்களை கூறிய நூல் என்ன அப்படின்னா கையறுகை நிலா. கல்வியில் சிறந்த பெண். சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்துல வந்துட்டு மாதவி மகளான மணிமேகலை என்பவள் வந்து கல்வி கற்றிருக்கிறாள் என்றும், பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்துல காரைக்கால் அம்மையாரும் ஆண்டாள் என்ற பெண்ணும் வந்து கல்வி கற்றிருக்கிறாள் என்றும், முடியாத பெண்ணாலே என்கின்ற மாயினை முடக்க எழுந்தவர் யார்? தந்தை பெரியார் அவர்கள். முடியாத பெண்ணாலே என்கின்ற மாயினை முடக்க எழுந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. விடியாது பெண்ணாலே என்கின்ற கேளியினை மிதித்துத்து வைத்தவர் பாரதியார் அவர்கள். விடியாது பெண்ணாலே அப்படின்னாலே பாரதியார் அவர்கள். முடியாது பெண்ணாலேன தந்தை பெரியார் அவர்கள். பெண்ணடிமை தீருமறை மண்ணடிமை தீருவென இடிமுழக்கம் செய்தவர். பெண்ணடிமை தீருமறை மண்ணடிமை தீருமென இடிமுழக்கம் செய்தவர் பாரதிதாசன் அவர்கள். 1882ஆம் ஆண்டு ஹண்டர் குழு என்ற ஒரு குழு வந்துட்டு முதல்ல பெண்களுக்கும் கல்வி வேண்டும் என்று பரிந்துரை செஞ்சுச்சு. அதனுடைய காரணமாக மராட்டிய மாநிலத்துல ஜோதிராவ் பூலே அப்புறம் சபாய் பூலே வித்ரி என்பவர்கள் வந்துட்டு பெண்களுக்கான முதல் பள்ளியை வந்து தொடங்கினதுக்கு அப்புறம் 1848ல ஆசிரியராக பணியாற்றினார் சாபாய் புலே வித்ரி என்பவர். இவர் வந்து நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறார். நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் என்பவர் சாபாய் புலே வித்ரி. எப்பொழுது ஆசிரியராக பணியாற்றினார்? 1848ல ஆசிரியராக பணியாற்றினார். இவருடைய காலம் என்பது 1831 இருந்து 1897. 1831 to 1897. 2014ஆம் ஆண்டு நோபல் பரிசை கைலாஷ் சத்யாவர்த்தி என்பவர் பெற்றார்.
எதற்காக பெற்றார் அப்படின்னா, இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை தொடங்கி அதன் மூலமாக 80,000 குழந்தைகளுக்கு கல்வி வந்து கொடுத்தார். அதற்காக 2014 நோபல் பரிசை கைலாஷ் சத்யார்த்தி என்பவர் அமைச்சிருக்காரு. கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம், இந்தியாவில் குழந்தை பாதுகாப்போம் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள். பெண்களுடைய பட்ட மேற்படிப்புக்காக நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டத்தை ஈவேரா அவர்களும், கல்வி அப்புறம் திருமண உதவி தொகை திட்டத்தை சிவகாமி அம்மையார் அவர்களும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தனித்தமிழின் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் அவர்கள் 1903 to 1943 சேர்ந்தவர்கள். இவர் வந்து மறைமலையாடியார்களுடைய மகள் நீலாம்பிகை அம்மையார் அவர்கள். இவர் எழுதிய நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகர வரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர், முப்பெண்மணிகள் வரலாறு, வடசொல் தமிழ் அகர வரிசை, தனித்தமிழ் கட்டுரை. கோத்தாரி கல்விக்குழு என்பது வந்து 1964 அவங்களுடைய சேர்ந்து வந்து மகளிருக்கு வந்து கல்வி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியவங்க தான் கோத்தாரி கல்விக்குழு. இது வந்து 1964 இருந்துச்சு. குழந்தை திருமணத்தை வந்து தடுப்பதற்காக 1929 ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தின் பேர் தான் சாரதா சட்டம். சூரியன் பரமாணு புராணம் என்ற அறிவியல் நூலை வந்து எழுதியவர் ராஜராஜேஸ்வரி அம்மையார். இவர் 1906 to 1955 சேர்ந்தவர். ராஜேஸ்வரி அம்மையார் என்பவர் 1906 to 1955 முடிவு, பிறப்பு 1906, இறப்பு 1955. இவர் தான் சூரியன் பரமாணு புராணம் என்ற அறிவியல் நூலை வந்து எழுதியிருக்கார். சங்ககால பெண்பார் புலவர்கள் யார்னா ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியர், வெண்ணி குயத்தியர், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கணையார், காக்கை பாடியானீர், வெள்ளி வீதியர், காவர் கொண்டு நப்ப சாலையார். அதாவது சங்க காலத்துல பாடிய பெண் புலவர்கள் ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கணையார், காக்கை பாடியினியார், வெள்ளி வீதியார், காவர் கொண்டு நப்பா சாலையார். முத்துலட்சுமி 1886 பிறப்பு, 1968 இறப்பு. இவர் வந்து தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் தமிழகத்தின் முதல் பெண்மணி முத்துலட்சுமி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் என்பவர் முத்துலட்சுமி அவர்கள். இவர் வந்துட்டு தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதர தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவற்றை நிறைவேற்றுவதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கார். பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் வழங்க காரணமாக இருந்தவர் முத்துலட்சுமி அவர்கள். இருதார தடை சட்டம், இது வந்து நல்லா பாத்துக்கோங்க. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம். 1930 அடையாற்றில் வந்து அவ்வை இல்லம் என்பதை தொடங்கியிருக்காரு. 1952 புற்றுநோய் மருத்துவமனை வந்து தொடங்கியவர் முத்துலட்சுமி அவர்கள். பண்டித ராமாபாய் தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதரானவர் பண்டித ராமாபாய் அவர்கள். இவர் வந்து 1858 to 1922 சேர்ந்தவர். ராமாமிர்தம் 1883 பிறந்து 1962 மறைந்தார். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் ராமமிர்தம். தமிழக அரசு வந்து 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவி தொகையை வந்து இவருடைய பேர்ல தான் வந்து வழங்கப்படுகிறது. 8ஆம் வகுப்பு படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவி தொகை ராமமிர்தா என்ற பெயரில் வந்து வழங்கப்படுகிறது தமிழக அரசு. ஐடா சோபியாஸ் கட்டர் 1870 பிறந்து 1960 இறந்தார். ஐடா சோபியாஸ் கட்டர் என்பவர் பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்துல வந்துட்டு தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூர்ல இலவச மருத்துவம் அளித்தவர் ஐடா சோபியாஸ் கட்டர் என்பவர். 1870 பிறந்திருக்காரு. 1960 மறைஞ்சிருக்காரு. அப்புறம் மலாலா என்பவர் வந்துட்டு பாகிஸ்தான்ல வந்துட்டு பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று போராடினார். அப்பொழுது அவருடைய வயது வந்து 12. பேரறிஞர் அண்ணா வீட்டிற்கோர் புத்தகசாலை என்ற கட்டுரை வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா வானொலி உரை தொகுப்பு, பேரறிஞர் அண்ணாவுடைய வானொலி உரை தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டதுதான் வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது. இவரை வந்து தென்னகத்து பெர்னட்ஸா என்று அழைப்போம். தென்னகத்து பெர்னட்ஸா என்பவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இவர் வந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிக சிறந்த பேச்சாளர்,
சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். திராவிட சீர்திருத்த கருத்துகளையும் நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர். திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். 1935 சென்னையில பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்த பயநாயக்கன் பள்ளியில ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு வந்து பணி புரிஞ்சிருக்காரு. இவர் வந்து எந்த இதழ்ல ஆசிரியராக இருந்தார் அப்படின்னா ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி. ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி என்ற இதழ்ல ஆசிரியராக இருந்தாரு. குடியரசு விடுதலை என்ற இதழ்ல துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. குடியரசு விடுதலை என்ற இதழ்ல துணை ஆசிரியராக இருந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். இருமொழி சட்டம் சென்னை மாகாணத்தை இருமொழி சட்டத்தையும் சென்னை மாகாணத்தை வந்து தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தவரும் பேரறிஞர் அண்ணா அவர்கள். 2009 நடுவண் அரசு வந்து இவருடைய உருவத்துல 5 ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிட்டுச்சு. 2010 அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஒன்று வந்து தொடங்குச்சு இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு. இவருடைய பொன்மொழிகள், அறிஞர் அண்ணா அவர்களுடைய பொன்மொழிகள்லாம் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். கத்தியை தீட்டாதே ஒன்றன் புத்தியை தீட்டு, வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தியாகும். கத்தியை தீட்டாதே ஒன்றன் புத்தியை தீட்டு, வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தியாகும். எதையும் தாங்கும் இதயம் மீட்டும். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் விளக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை. தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை. தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்று கூறியவர். இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள். நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். மீதி இருக்கிற உரைநடை பகுதிகளும் அப்புறம் அந்த புக்கில் இடம்பெற்றுள்ள புக் பேக் கொஸ்டின், மேற்கோள்கள், பிரித்தெழுதுகள், பழமொழிகள், இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோல வந்து